ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாவக்காயின் மருத்துவ குணங்கள் மற்றும் அதனுடைய நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாவக்காயில் இருக்கும் கசப்புத்தன்மை காரணமாக இந்த பாவக்காயின் பெயரை கேட்டாலே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை முகம் சுளிப்பதுண்டு. ஆனால் இந்த பாவக்காயில் கசப்புத்தன்மை அதிகமாக இருந்தாலும் இதில் ஏராளமான மருத்துவ குணங்கள் உள்ளன. அவை என்னென்னு பார்க்கலாம். பாவக்காயில் பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ சத்து அதிக அளவில் இருக்கின்றன. இதனால் பார்த்திங்கன்னா சருமத்தில் செல்கள் சிதைவடையாமல் இருப்பதற்கும் கண் பார்வை அதிகரிப்பதற்கும் உதவுகிறது. மேலும் பார்த்திங்கன்னா இதில் கால்சியம் சத்தும் அதிகமாக உள்ளது. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை சர்க்கரை நோயால் அவதிப்படுபவர்கள் நிறைய பேர். அவர்களுக்கு பார்த்திங்கன்னா பாவக்காய் ஒரு சிறந்த மருந்து. இதில் இருக்கும் கெரேட்டைன் பாலிபெப்டைடு இருப்பதால் உடம்பில் இன்சுலின் சுரக்கும் அளவை கட்டுக்குள் வைத்து இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்காமல் பார்த்து கொள்கிறது இந்த பாவக்காய். அடுத்து பார்த்திங்கன்னா பாவக்காயில் இருக்கும் குளோரோஜெனிக் ஆசிட் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் உடம்பில் இருக்கும் கொலஸ்ட்ரால், எல்டிஎல் கொழுப்பு போன்ற கெட்ட கொழுப்புகளை கரைத்து HDL போன்ற நல்ல கொழுப்பு அமிலங்களை அதிகரிக்கிறது. கெட்ட கொழுப்புகளை கரைக்கும் திறன் பாவக்காயில் இருப்பதால் உடல் பருமனாக உள்ளவர்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. இதனால் பார்த்திங்கன்னா உடல் பருமன் உள்ளவர்கள் பாவக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் உடல் எடையை எளிதில் குறைக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வயிற்றில் உள்ள குடல் புழுக்கள், வயிற்றுப்புண் அதாவது அல்சர், சிறுநீரக பிரச்சனைகள் போன்றவற்றை தடுக்கவும் இந்த பாவக்காய் பெரிதும் உதவுகிறது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா மூச்சு திணறல் அதிகமாக இருக்கும். அவர்களுக்கும் மற்றும் சளி, இருமல் போன்றவற்றை குணப்படுத்தவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இந்த பாவக்காய் உதவுகிறது. பாவக்காயை நம் உணவில் அதிகமாக சேர்த்து சாப்பிட்டு வந்தால் இரத்த நாளங்களில் உள்ள கொழுப்புகளை கரைத்து இதய நோய் வராமல் தடுக்கப்படுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சள் காமாலை உள்ளவர்கள் பாவக்காய் ஜூஸுடன் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து குடித்து வந்தால் மஞ்சள் காமாலை முற்றிலும் குணமாகும். செரிமான கோளாறுகளை சரி செய்யவும் ஜீரண சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது இந்த பாவக்காய். பாவக்காயை நாம் வேக வைத்து சாப்பிட்டு வந்தால் கணைய புற்றுநோய் வராமல் தடுக்கவும் மற்றும் இதயத்தை பாதுகாப்பதற்கும் உதவுகிறது. பாவக்காய் இல்லைனா அதன் இலையை வேக வைத்து நம்ம சாப்பிட்டு வந்தால் சருமத்தில் ஏதாவது நோய்கள் ஏற்பட்டாலும் மற்றும் காயம், பருக்கள் சீக்கிரம் குணமடையும். அடுத்து பார்த்திங்கன்னா பாவக்காய் செடியின் வேரிலிருந்து எடுக்கப்பட்ட பேஸ்ட்டை உடம்பில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கவும், வலியை குறைக்கவும், இரத்தப்போக்கு நிறுத்தவும் உதவுகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா பாவக்காய் சாற்றை நம்ம உட்கொள்வதன் மூலம் மூல நோயை உடனடியாக குணப்படுத்தலாம். பாவக்காயில் கசப்புத்தன்மை அதிகம் உள்ளதால் இரத்த ஓட்டம் மற்றும் உறைதல் ஆகியவற்றை கட்டுப்படுத்துவதால் பெரிய அளவிலான தொற்றுகள் குறைக்கப்படுகின்றன. மேலும் உடம்பில் ஏதாவது காயங்கள் ஏற்பட்டாலும் விரைவில் குணமாக்கப்படுகின்றன. செரிமான பிரச்சனையை சீர் செய்யவும் உடலில் குடல் இயக்கத்தை மேம்படுத்தவும் இந்த பாவக்காய் உதவுகிறது. அடுத்தது ஊட்டச்சத்துன்னு நம்ம பார்த்தோம்னா 100 கிராம் பாவக்காயில் கலோரிகள் பார்த்திங்கன்னா 21 கலோரிகள், புரதம் 1 கிராம், கொழுப்பு 0 கிராம், கார்போஹைட்ரேட் 5 கிராம், சர்க்கரையின் அளவு 0 கிராம், கொலஸ்ட்ரால் 0 கிராம், சோடியம் 6 மில்லிகிராம், கால்சியம் 18 மில்லிகிராம், இரும்பு 40 மில்லிகிராம், வெளிமம்
16 மில்லிகிராம், பொட்டாசியம் 275 மில்லிகிராம், சோடியம் 5 மில்லிகிராம், துத்தநாகம் 0.74 மில்லிகிராம், செம்பு 0.032 மில்லிகிராம், மாங்கனீசு 0.083 மில்லிகிராம், தண்ணீர் 87.45 கிராம், நார்ச்சத்து 2.6 கிராம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாவக்காயின் விதைகள் பொடி செய்து பாலில் கலந்து குடித்து வர இதய நோய்களிலிருந்து நம்மளை பாதுகாக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட மருத்துவ குணங்களை நிறைந்த பாவக்காயை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்த்தோம் நண்பர்களே. நீங்களும் பாவக்காயை உணவில் சேர்த்து இதனுடைய நன்மைகள் மற்றும் மருத்துவ குணங்களை பெற்றிடுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு காய்கனிகளை பற்றி பார்ப்போம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம் நண்பர்களே.